ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு சுந்தரகாண்டத்தை எப்படி படிப்பது, அதனால் வரக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி. பொதுவாகவே இந்த ராமாயணம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான காவியத்தை நம்ம படிக்கிறதுனாலையோ அல்லது பிறர் படிக்கும்போது அதை கேட்டாலோ வாழ்க்கையில் பல்வேறு வகையான புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். அதில் ஒரு பகுதியாக வரக்கூடியது தான் இந்த சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் படிக்கின்ற போது பல அளவில்லாத நலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதை பல முறை பல விஷயங்களுக்காக அடியேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதை எப்படிங்க படிக்கிறது, படிக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதை முறையாக படிக்கணும் இல்லையா, அப்படி முறைப்படி படிப்பதற்கு உண்டான வழிமுறைகளை எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு கேட்டதுனால இன்றைக்கு சுந்தரகாண்டத்தை எப்படி படிக்கிறது அப்படிங்கிற அந்த தகவலை உங்களுக்கு செய்முறை விளக்கமாகவே கொடுக்க இருக்கேன். இந்த தகவலுக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் இதற்கு நமக்கு தேவை அப்படிங்கிறத நம்ம பார்த்துடணும். முதல்ல இந்த சுந்தரகாண்டம் படிக்கிறதுக்கு ராமருடைய பட்டாபிஷேக படம் இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பொதுவாக எல்லாருடைய வீடுகள்லையுமே அநேகமாக இந்த ராமர் பட்டாபிஷேக படம் அப்படிங்கிறது இருக்கும். இல்லைங்க எங்கள் வீட்டில் ராமர் மட்டும்தான் இருக்கிறாரு, அந்த படம் வைக்கலாமா, இல்லை எங்ககிட்ட ஆஞ்சநேயர் மட்டும்தான் இருக்கிறாரு, ஆஞ்சநேயரை மட்டும் வைக்கலாமா, நாராயணர் படம் தான் நாங்கள் வச்சிருக்கிறோம் வைக்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. சிறப்பான விசேஷமான பலன் அப்படிங்கிறது இந்த பட்டாபிஷேக படத்தை நாம் வைக்கிறதுனால. இங்கே நான் இன்னைக்கு பூஜையில் வச்சிருக்கிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமருடைய பட்டாபிஷேக படம் தான். ஆனால் இது அவ்வளோ தெளிவாக தெரியலையேம்மா எங்களுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு கோல்டு பிளேட்டில் ஒரு படம் இருக்கிற மாதிரி தானே தெரியுது, பட்டாபிஷேக ரூபமே இதில் தெரியல அப்படின்னா, இது சீதா பிராட்டியாரினுடைய ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய அசோகவனத்தில் இருந்து தரப்பட்ட இந்த ராமருடைய பட்டாபிஷேக படம். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் அடியேன் இலங்கை யாத்திரை அழைச்சிட்டு போவோம். அது அடியேன் போன போது நம்ம ஆத்மஞான மையத்திற்கு இந்த பட்டாபிஷேக படம் அங்கே பூஜை பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. அதனால என்னுடைய அலுவலகத்தில் வச்சு பூஜை செய்யக்கூடிய படம் தான் இந்த பட்டாபிஷேக படம். இது சீதம்மா இருந்த அசோகவனத்தில் இருந்தே வந்தது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த பட்டாபிஷேக படத்தை வச்சே இன்னைக்கு உங்களுக்கு சுந்தரகாண்டம் எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதனால் உங்ககிட்ட என்ன பட்டாபிஷேக படம் இருக்கோ அந்த படத்தை நீங்கள் வச்சுக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ராமர் இருந்தாலும் சரி அனுமார் இருந்தாலும் சரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா முறைப்படி நாம் இதை படிக்கிறதுக்கு எளிமையான முறையில் நான் சொல்கிறேன். ரொம்ப ஆடம்பரமாக செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப எளிமையாக அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுருக்கேன். எது பண்ணினீங்கனாலும் நமக்கு விளக்கேற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால் விளக்கு வச்சுக்கோங்க. இங்கே நான் ஒரு மனப்பலகை ஒன்று வச்சுருக்கேன். இந்த மனப்பலகை எதற்காக அப்படின்னா, எப்போ ராமாயணம் படித்தாலும் சுந்தரகாண்டம் படித்தாலும் படிக்கின்ற இடத்திற்கு ஆஞ்சநேயர் வருவார். அவருக்கான ஆசனத்தை நாம் கண்டிப்பாக கொடுக்கணும். அதனால் அவருக்கு உண்டான மரியாதையை கொடுத்த பிறகு தான் நாம் இதை படிக்க ஆரம்பிக்கணும். வந்தவர் சும்மா இல்லைங்க, கை கூப்பி கண்ணீர் மல்க கேட்பாரா அந்த ராமாயண வரலாற்றை. கேட்டுட்டு அதை படிக்கிறவங்க கேட்குறவங்க அனைவருக்கும் ராமருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் செய்வார். அதனால் எப்போ நீங்கள் சுந்தரகாண்டம் படித்தாலும் சரி ராமாயணம் படித்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு மனப்பலகை ஒன்று போட்டு அதில் ஒரு கோலம் ஒன்று போட்டு ஆஞ்சநேயருக்குன்னு அந்த இருக்கையை மரியாதையாக நாம் அவருக்கு முதல்ல அதை வச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சிக்கு பலகை, பொதுவாக பல வீடுகளில் இந்த சிக்கு பலகை இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை வாங்கி கூட வச்சுக்கலாம். ஒரு சிக்கு பலகை, அதில் நான் வச்சிருக்கிறது ராமாயண புத்தகம். உங்ககிட்ட என்ன ராமாயண புத்தகம் இருக்கோ, இல்லை சுந்தரகாண்டமே நாங்கள் புத்தகமாக வச்சுருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை வச்சுக்கலாம். ஏன்னா இதை வச்சு தான் நாம் படிக்க போகிறோம். இதில் இருக்கிற கதைகளை, இதில் இருக்கிற ஸ்லோகங்களை தான் நாம் வாசிக்க போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இந்த புத்தகம் அப்படிங்கிறது அவசியம். அதனால் இந்த புத்தகத்தை எடுத்துக்கோங்க. சந்தனம் குங்குமம் எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி நாம் இதை வச்சுட்டு அதை நாம் இந்த சிக்கு பலகையில் வச்சுக்கலாம். இல்லைங்க நாங்கள் நிறைய இடத்துல தேடினோம், எங்களுக்கு இந்த மாதிரி சிக்கு பலகை கிடைக்கல அப்படிங்கிறீங்களா, இப்போ நம்ம இந்த மாதிரி மனப்பலகை வச்சுருக்கிறோம் இல்லை, இதே மாதிரி இன்னொரு மனப்பலகை போட்டு அந்த பலகை கட்ட மேலேயும் நாம் இந்த புத்தகத்தை வச்சுக்கலாம். அடுத்ததான் நெய்வேத்தியம்.
நெய்வேத்தியத்துக்கு நாம் என்ன வைக்கலாம்? 2 வாழைப்பழம், வெத்தலை பாக்கு தாராளமாக போதும். இன்றைக்கி என்கிட்ட இந்த பழங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பழங்கள்லாம் நான் வச்சுருக்கேன். ஆப்பிள், மாதுளை, வாழைப்பழம், வெத்தலை பாக்கு வச்சுருக்கேன். இப்போ சில பேர் வந்து எங்களுக்கு வாழைப்பழம் கிடைக்கல, வெத்தலை பாக்கு கிடைக்கல, எதுவுமே கிடைக்கலிங்க, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், அதுக்காக தான் நான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். அதாவது பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை, இல்லைன்னா என்ன உலர் பழங்கள், உலர் திராட்சை வகைகள் எது நம்ம வச்சுருக்கிறோமோ அதை வந்து தாராளமாக நாம் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம். அது மகா நெய்வேத்தியத்துக்கும் சமமானதாக நமக்கு அமையும். அதனால் உங்களுடைய சௌகரியம் எதுவோ அந்த சௌகரியத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. ஏதோ ஒன்று நாம் நெய்வேத்தியம் வைக்கணும். சிலர் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த சுந்தரகாண்டத்தை படிப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு குழந்தை வேணும்னு சுந்தரகாண்டம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோட சேர்த்து ஆஞ்சநேயருக்கு செய்வோம் இல்லையா வடை, மிளகு போட்டு வெங்காயம் சேர்க்காமல் செய்யக்கூடிய அந்த வடையும் வெண்ணையும் கண்டிப்பாக நெய்வேத்தியம் பண்ணணும். அதே மாதிரி கல்யாணம் ஆகணும், ஒரு காரியம் சித்தி ஆகணும், ஒரு வேலை கிடைக்கணும், இப்படி எந்த விதமான பிரார்த்தனை வைத்து கொண்டு நாம் அந்த சுந்தரகாண்டத்தை படித்தாலும் அப்போ வெண்ணையும் வடையும் முக்கியமாக வைக்கணும். இது தவிர பானகம் வைக்கலாமா அப்படின்னா வைக்கலாம். இல்லை கலவை சாதங்கள் செய்கிறோங்க அது வைக்கலாமான்னா தாராளமாக வைக்கலாம். இதெல்லாம் நம்முடைய சௌகரியத்தை பொறுத்து கண்டிப்பாக வைக்க அப்படிங்கிறது. இந்த மாதிரி வேண்டுதல்கள் செய்கின்ற போது அதற்கு சில விஷயங்கள் நிச்சயமா வைக்கணும். இதுக்கு அப்புறமா இன்னும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, தூப தீப ஆராதனை, அர்ச்சனை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து உதிரி மலர்கள், இவ்வளவுதான் வந்து நமக்கு தேவை. வேற ஒன்றும் பெருசாக நிறைய பொருட்கள் வச்சு தான் இந்த பூஜை பண்ணணும் அப்படிங்கிற நியதிகள் கிடையாது. சரி, இதை எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக எந்த விதமான பூஜையை நாம் ஆரம்பித்தோம்னாலும் விநாயக பெருமான வழிபாடு பண்ணிட்டு ஆரம்பிக்கணும். அதனால் இந்த பூஜையிலையும் நம்ம என்ன பண்ணணும்? விநாயக பெருமான வழிபாடு பண்ணிக்கலாம். எங்கும் எழுந்தருளி வியாபித்து இருக்கக்கூடிய விநாயக பெருமானே, நாங்கள் படிக்கக்கூடிய இந்த சுந்தரகாண்டம் எங்களுக்கு எல்லா விதமான பலனையும் தரக்கூடியதாக அமையட்டும் அப்படின்னு விநாயக பெருமான உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நாம் மஞ்சள் பிள்ளையார் நீங்கள் பிடிச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த பிள்ளையாருக்கு நாம் இந்த பூவை வைக்கலாம். இல்லை நம்ம பூஜை அறையில் படிக்கிறோம், அங்கே ஒரு சின்ன பிள்ளையார் வச்சுருக்கிறோம் அப்படின்னா அங்கேயும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மலர்களை நாம் ராமருடைய திருவடியிலேயே நாம் வச்சிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பறித்த துளசி, மற்ற மலர்கள் வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் என்ன பூ வச்சாலும் கண்டிப்பாக துளசி அப்படிங்கிறது வந்து இந்த நாளில் நாம் சேர்த்துக்கணும். ஏன்னா ராமருக்கு, ஆஞ்சநேயருக்கு எந்த விதமான பூஜை செய்தாலும் துளசி அப்படிங்கிறது கூட இருக்கணும். அது இன்னும் விசேஷ பலனை தரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து நம்முடைய குலதெய்வம். நம்முடைய குலதெய்வத்தை நம்ம எந்த பூஜை செஞ்சாலும் மனசில் நினச்சிக்கணும். அதை நம்ம மனசில் நினச்சா பத்தாது சொல்லணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து அதையும் எதிர்பார்க்குறீங்க. அந்த குலதெய்வ பூஜையை இதுக்கு சொல்லணுமா, இல்லை இந்த பூஜை பண்ணால் சொல்லணுமா அப்படின்ற கேள்வியும் வருது. எந்த பூஜை செய்தாலும் குலதெய்வத்தை மனசில் நினச்சி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சுந்தரகாண்டம். இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறதை எப்படிங்க வாசிக்கலாம் அப்படின்னு கேட்டால் 2 விதமாக நான் அதை வந்து உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். பெரும்பகுதி இந்த சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்தில் ஸ்லோகமாக நமக்கு வால்மீக முனிவர் அருளி செய்தது இருக்குது. சமஸ்கிருதத்தில் ஸ்லோகமாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 2885 ஸ்லோகங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் அத்தியாயங்கள் அப்படின்னு நீங்கள் கணக்கெடுத்துக்கிட்டீங்கன்னா 68 அத்தியாயங்கள் சுந்தரகாண்டம் மட்டுமே நமக்கு இருக்கு. இப்போ இந்த 68 அத்தியாயங்களையும் காலையில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரே நாளில் படிச்சுட்டாலும் விசேஷம். அப்படி இல்லைங்க, ஒரே நாளில் எங்களால் படிக்க முடியாது, ஒரு 3 நாளில் படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் படிக்கலாம். இல்லை நாங்கள் அன்றாடமே படிக்கிறோம், எவ்வளோ படிக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 7 அத்தியாயங்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு 7 7 7 நீங்கள் அதை பிரித்து ஒரு 10 நாளைக்குள்ளே நாம் வந்து இதை படித்து நிறைவு பண்ணிடலாம். இல்லை நாங்கள் தொடர்ந்து படிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா 68 நாளுமே நீங்கள் வந்து படிக்கலாம். ஏன்னா 68 அத்தியாயம் அப்படிங்கிற அந்த கணக்கு எடுத்துக்கிட்டு 7 7 7 7ன்னு அது ஒரு சுழற்சி முறையாக எத்தனை முறை உங்களால் படிக்க முடியுதோ அத்தனை முறை திரும்ப 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 வந்து நீங்கள் படிக்கலாம். இது சமஸ்கிருதத்தில் அமைந்திருக்கக்கூடிய சுந்தரகாண்ட ஸ்லோகங்களை படிக்கும் முறை. சரி, எங்களுக்கு சமஸ்கிருதம்லாம் படிக்க வராதுங்க,
தமிழில் கதையாக தான் எங்களுக்கு படிக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு தான் நான் இந்த மாதிரி புத்தகம் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ இந்த புத்தகம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழில் கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கம்ப ராமாயணம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட 10,500 பாடல்களை கொண்டு இருக்கக்கூடியது இந்த கவிச்சக்கரவர்த்தி கம்பரினுடைய கம்ப ராமாயண வரலாறு. இந்த கம்ப ராமாயணத்தில் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய காண்டங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு மொத்தம் 6 காண்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காண்டங்கள் ஆரம்பிக்கிற போது பாலகாண்டத்தில் ஆரம்பிக்கும். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம் அப்படின்னு 6 காண்டங்கள் நமக்கு இதில் வருது. இந்த 6ல் 5ஆவதாக வரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தர காண்டம் அப்படிங்கிற இந்த பகுதி. இதுக்கு ஏன் சுந்தர காண்டம்னு பேர் வச்சாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. சுந்தரமான ராமருடைய அழகை பற்றியும் சீதையினுடைய கற்பின் அழகை பற்றியும் ஆஞ்சநேயரினுடைய வீர சாகசங்களை பற்றியும் விமர்சிக்கின்ற பகுதி ஆனபடியினாலே இதற்கு சுந்தர காண்டம் அப்படின்னு பேரு. மேலும் சுந்தரமான நலன்களை எல்லாம் நமக்கு அருளக்கூடிய காண்டம், அதனாலேயும் இதற்கு சுந்தர காண்டம் அப்படின்னு பேரு. பற்பல நன்மைகளை நமக்கு அருளக்கூடிய இந்த சுந்தர காண்டம் அப்படிங்கிறது 5ஆவது காண்டமாக நமக்கு கம்பராமாயணத்தில் அமைந்திருக்கு. மொத்தம் 14 படலங்கள் இதில் அமைஞ்சிருக்கு. கடல் தாவும் படலத்தில் ஆரம்பிச்சு ராமரின் திருவடி தொழுத படலம் அப்படிங்கிறதோட இந்த 14 படலங்கள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். இதை நீங்கள் பாடல்களாகவும் படிக்கலாம், அப்படி இல்லைன்னா கதையாக, அதாவது வரலாறா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரலாறாகவும் நாம் படித்து விடலாம். இப்படி படித்து நிறைவு செய்கின்ற போது பட்டாபிஷேக பகுதியையும் படித்து நாம் நிறைவு செய்யணும். இப்போ சமஸ்கிருதத்தில் படிக்கலான்னு சொன்னீங்கல்ல, அப்பையும் பட்டாபிஷேகம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். பட்டாபிஷேக ஸ்லோகம்னு கடைசியில் இருக்கும். அந்த ஸ்லோகத்தை நிச்சயமாக படித்து தான் நாம் நிறைவு செய்யணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ சில பேர் நினைக்கலாம், எங்களுக்கு சமஸ்கிருதம் படிக்க தெரியாதே அப்படின்னா, சமஸ்கிருதம் கூட எப்படி வரும், தமிழ் எழுத்துக்களாகவே அந்த சமஸ்கிருத மந்திரங்கள் இருக்கும். அதில் நம்ம உச்சரிப்பை சரியாக கவனிச்சுக்கிட்டு நாம் அதை செஞ்சுக்கணும். அது தெரியுதுன்னா நீங்கள் அதில் படிங்க, அப்படி இல்லைன்னா இப்படி தமிழில் படிச்சுக்கலாம். ஆக இந்த அழகான சுந்தரகாண்டத்தை படிக்கும் முறை அப்படிங்கிறது இதுதான். இப்போ சமஸ்கிருதத்துக்கும் சொல்லிட்டேன், தமிழ்லையும் சொல்லிட்டேன். எத்தனை மணிக்குங்க இதை படிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? காலையில் நாம் சூரிய உதயத்தின் போது 6 மணிக்கு இதை படித்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம். பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிறீங்கன்னா இன்னும் ரொம்ப விசேஷம். எல்லா தேவர்களும் வந்து கேட்பாங்க, அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் படித்தோம் அப்படின்னா. அப்படி எங்களுக்கு காலையில் நேரம் இல்லைங்க, சாயந்தரம் படிக்கலாமா அப்படின்னா மாலை விளக்கேற்றிய பிறகு 6 மணிக்கு அப்புறமா நாம் இதை படிக்கலாம். இது ஆண் படிக்கணுமா பெண் படிக்கணுமா அப்படின்னா யார் வேணாலும் படிக்கலாம். பெண்கள் தீட்டு காலங்களில், மாதவிடாய் காலங்களில் இதை படிக்கக்கூடாது. மற்ற நாட்களில் நாம் இதை படிச்சுக்கலாம். வீட்டில் ஒருத்தர் படிக்க எல்லாரும் உட்காந்து கேட்கணுமா, இல்லை ஒருத்தரும் தனித்தனியாக படிக்கணுமா அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் படிக்க வீட்டில் இருக்கிற அனைத்து பேரும் உட்காந்து கேட்கலாம். தாராளமாக இந்த மாதிரி நாம் சுந்தரகாண்டத்தை படிச்சுக்கலாம். இப்போ அடுத்து மிக முக்கியமான பகுதி என்னன்னா, சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பலருக்கும் பல நாளாக ஒரு கேள்வி இருக்கு. நான் பல பதிவுகளில் அந்த சுந்தரகாண்டத்தை படிங்க, அதனால் நமக்கு வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் வெற்றி வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கட்டாயமாக இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கலாம். சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால கருவில் இருக்கக்கூடிய குழந்தையும் ஆற்றல் உள்ள குழந்தையாக பிறக்கும். சுந்தரகாண்டம்னாலே கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப விசேஷமானது அப்படின்னு நான் பல முறை அதை அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறது உண்டு. ஏன்னா கருவிலேயே ஒரு குழந்தை நல்ல ஆற்றல், அறிவு, வீரம், தீரம் அத்தனையும் பெற்றுவிட்டது அப்படின்னு சொன்னால் வளர்ந்து அந்த குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லித்தரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதனால் கருவில் என்னைக்கு ஒரு பெண் கருவுற்றிருக்கிறார் அப்படின்னு தெரிய ஆரம்பிக்குதோ அதிலிருந்து அந்த தாய் கண்டிப்பாக படிக்கலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா 5 மாதத்துக்கு அப்புறம் நல்ல சத்தமாகவே படிக்கலாம். அப்படி படித்தா கருவில் இருக்கிற குழந்தையும் அதை கேட்கும். அதோடு மட்டும் இல்லைங்க, இப்போ பெண்களால் படிக்க முடியல அப்படின்னா வேற ஒருத்தர் படிக்க சொல்லி அவங்க உட்கார்ந்தும் கேட்கலாம். எப்படியோ சுந்தரகாண்டத்தை கருவுற்று இருக்கக்கூடிய நாள் முழுவதும் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தால் ஆஞ்சநேயரை போலவே குழந்தை பிறக்கும்.
இதை நான் மேடையில் சொல்லும் போது நிறைய பேருக்கு வந்து ஒரு சிரிப்பு வரும். ஆஞ்சநேயரை போலவே அப்படின்னோடனே ஆஞ்சநேயரை போலவே பிறந்துருமோ அப்படின்னு வந்து பல பேரும் நினைப்பாங்க. ஆஞ்சநேயரை போல வீரம், தீரம், ஆற்றல், நுண்ணறிவு, பக்தி அப்படின்னு அத்தனை நலன்களோடும் நமக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கும். அதனால உருவத்தை பற்றி நான் குறிப்பிடலை, இங்கே அவருடைய வீர தீரங்களை பற்றி தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். வேலை வேணுமா? சுந்தரகாண்டம் படிக்கலாம். ரொம்ப நாள் கல்யாணம் நடக்காமல் இருக்கா? சுந்தரகாண்டம் படிக்கலாம். கல்யாணம் ஆயிடுச்சுங்க ஆனால் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த சுந்தரகாண்டத்தை படிக்கலாம். நோய் நீங்கணும் அப்படின்னாலும் இந்த சுந்தரகாண்டம் படிக்கலாம். இந்த சுந்தரகாண்டம் படிக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு ஆஞ்சநேயர் எழுந்தருளுவார். அஷ்டலட்சுமிகளினுடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த வீட்டில் செல்வ நலன் அப்படிங்கிறது நிலைத்திருக்கும். நீண்ட ஆயுள், நிறை செல்வம், நீடித்த புகழ், வாழ்க்கையில் என்னெல்லாம் நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அத்தனை நலன்களையும் அருளக்கூடியது இந்த பகுதி. ஏன்னா இதில் முழுக்க முழுக்க ராமரினுடைய சிறப்பு, சீதா பிராட்டியாரினுடைய சிறப்பு, ஆஞ்சநேயருடைய வீரசாகசங்கள் இதெல்லாம் அடங்கி இருக்கு. அப்படிங்கிறதுனால இவ்வளவு பலனும் இந்த சுந்தரகாண்டத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியாரை போய் தேடிட்டு வரணும் அப்படின்னு எல்லாருடைய பிரார்த்தனைகளையும் மனதில் ஏற்றுக்கொண்டு கடலை தாண்டுவதற்காக வந்து நிற்கிறார். அப்போ கடல் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆஞ்சநேயர் சின்னதாக இருக்கிறார். எந்த திசையில் எவ்வளவு தூரம் போகணும் அப்படிங்கிறது பெரிய உருவம் எடுத்தால் தானே தெரியும். அதனால் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார்? பேர் உருவம் எடுக்கிறார். பெரிய உருவம் எடுத்த ஆஞ்சநேயர் அப்போ தான் இலங்கையை பார்க்கிறார். இலங்கையை பார்த்துட்டு இந்த உருவத்தோடு நாம் பறந்தோமே ஆனால் உயிர்கள் எல்லாம் பயந்து போகுமே அப்படின்னு அஞ்சி தன்னுடைய உருவத்தை சிறியதாக மாற்றிக்கொள்கிறார். ஸ்ரீராம்னு கடலை தாண்டினார். அந்த பக்கம் போய் ஸ்ரீராம்னு இறங்கினார். இலங்கையை கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ஆஞ்சநேயரோடு சேர்த்து நமக்கு சுற்றி காட்டுகின்றார். முதல்ல போய் இறங்கின உடனே லங்கினி அப்படிங்கிற அந்த அரக்கியை தான் ஆஞ்சநேயர் முதலாக பார்க்கிறார். லங்கினியை வெற்றி கொண்டு ஒவ்வொரு இடமாக போய் சீதா பிராட்டியாரை தேடி எங்குமே கிடைக்கல, பேசாமல் இலங்கையை அப்படியே எடுத்துகிட்டு போய் ராமர் திருவடியில் வச்சிடலாமா அப்படின்னு பேருருவம் எடுக்கின்ற போது தான் அசோகவனம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே சின்னதாக ஒரு வெளிச்சம் தெரியுது. சோகமே உருவம் கொண்டது போல் ஒரு தேவி அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த இடத்த நாம் போய் பார்க்கலையே அப்படின்னு அந்த இடத்திற்கு புறப்பட்டு வந்து சீதா பிராட்டியாரை அந்த இடத்தில்தான் அவர் சந்திக்கிறார். பார்த்த உடனே அவர்தான் சீதை அப்படிங்கிறதை எப்படி அறிந்து கொண்டார்? சீதையினுடைய கண்ணு, சிந்தை அத்தனையும் ராமரை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே கண்களால் அவர்தான் சீதை அப்படிங்கிறத அவர் அறிந்து கொண்டார். அதற்கு பிறகு சுற்றி இருக்கின்றவர்களை எல்லாம் மோகன மந்திரத்தால் மயக்க இதுதான் தனக்கு சமயம் என்று கருதிய சீதா பிராட்டியார் இனியும் எம்பெருமான் வருவாரா, தெய்வ காட்சி தருவாரா, அப்படியே வந்து அவர் அழைத்து கொண்டு போனாலும் மற்றவர்கள் எல்லாம் என்னை என்ன பேசுவார்கள், நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்று எண்ணி தான் அமர்ந்திருந்த இடம் செல்லரித்த போது கூட எழுந்திருக்காத சீதா பிராட்டியார் அப்பத்தான் எழுந்து அந்த மானையன் கொடியினால் கழுத்திலே சுருக்கிட்டு கொண்டு ராமநாமத்தை ஓதும் அவல நிலையை ஆஞ்சநேயர் பார்க்கிறார். அஞ்சினார், திடுக்கிட்டார். எத்தனையோ சிரமப்பட்டு தேவியை தேடி கண்டேனே, வெண்ணை திரண்டு வரும்போது பானை உடைந்த கதையாயிற்றே, அன்னையை தொடவும் முடியாதே, இப்போது என்ன செய்தால் தாயின் உயிர் பிழைக்கும் என்று அழுத கண்ணும் தொழுத கையுமாக ஸ்ரீராம் 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 என்று எம்பெருமானுடைய நாமத்தை சொல்லுகிறார். இலங்கையில் ஐயனின் நாமம் கேட்கிறதே அப்படின்னு ஒரு வினாடி நின்று யோசித்த சீதா பிராட்டியார் முன்னாடி வந்த ஆஞ்சநேயர் நிற்கின்றார். அம்மா, தங்களின் பிரிவுக்கு பிறகு நட்பு கொண்ட குரங்குகளுக்கெல்லாம் அரசனாகிய சுக்ரீவனின் அமைச்சன் நான், வாயுதேவனின் மைந்தன் நான், அனுமன் என்பது என்னுடைய பெயர் தாயே. தாங்கள் வேண்டாம் என்று கிழட்டி எறிந்த அணிகலன்களை கண்டு ராமருக்கு உயிர் நிலைத்து நிற்கிறது. தாங்கள் வேண்டும் என்று வைத்து கொண்ட திருமாங்கல்யத்தை வேண்டாம் என்று கிழட்டிய அணிகலன்கள் காப்பாற்றியது என்று அந்த கூறிய சொற்திறன் போற்றுதற்குரியது. வில்லாற்றல் ராமருக்குன்னா சொல்லாற்றல் அனுமருக்குத்தான் அமைந்திருந்தது. எம்பெருமான் கொடுத்து அனுப்பிய அந்த அழகான கணையாழியை சீதா பிராட்டியாரிடம் கொடுத்து நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி பிராட்டியாரிடத்திலே இருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு வருகின்ற வழியிலே ராவணனையும் சந்தித்து கடைசியிலே ஏற்பட்ட பிரச்சனையிலே இலங்கைக்கு தீ மூட்டி அந்த வீர காயங்களோடு
சாதாரண ஆஞ்சநேயராக போனவர் வீர ஆஞ்சநேயராக அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் அந்த கடலை தாவி வந்து இங்கு இருக்கக்கூடிய எல்லாரிடத்திலேயும் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லி ராமர்கிட்ட போய் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் அப்படின்னு அந்த எம்பிராட்டி கொடுத்து அனுப்பிய சூடாமணியை கொடுத்துட்டு கண்டேன் சீதையை அப்படின்னு தான் அங்கு பார்த்த அத்தனை விஷயங்களையும் எம்பெருமானுக்கு விவரித்து அவருடைய திருவடியை தொழுது அடுத்த யுத்தத்திற்கு அவர்கள் புறப்படுகிறார்கள். இப்போ நான் சுருக்கமா கடல் தாவுகிற படலத்திலிருந்து ஆரம்பிச்சு மிக அழகான சீதா பிராட்டியாரை போய் அசோகவனத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர் அங்கிருந்து போய் நடந்த விஷயங்களை ராமருடைய திருவடிக்கு சொன்னதான அந்த படலம் வரைக்கும் நான் என்னால் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ நான் சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட இந்த சுந்தரகாண்டத்தை அடியேன் ஒரு நாள் முழுவதும் மேடை சொற்பொழிவாக நான் செய்கிறதுண்டு. இது ஒரு மிகப்பெரிய படலம். நான் இதில் என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு அளவுக்கு சுருக்கமாக சொன்னேன். இந்த மாதிரி நீங்கள் கதையாகவும் படித்து இல்லை பாடல்கள் எங்களுக்கு படிக்க தெரியுங்க அப்படின்னா நீங்கள் பாடலாகவும் நீங்கள் இதை பாராயணம் பண்ணிக்கலாம். நீங்களே இந்த கதையை முழுசாக சொல்லியிருக்கலாமேமா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. கிட்டத்தட்ட இது 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே சொல்ல வேண்டிய வரலாறு. ரொம்ப சுருக்கி அதை சொல்லணும் அப்படின்னா வாய்ப்பில்லை. அதனால தான் நான் கதை சுருக்கமாக உங்களுக்கு என்னென்ன பகுதிகள் இதில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த பூஜை முறைகள்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பகுதியை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் யார் யாரெல்லாம் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ இந்த முறைப்படி எளிமையாக நீங்கள் இதை படிச்சுக்கலாம். இப்படி படித்து இந்த சுந்தரகாண்டத்தினுடைய அருமையையும் எம்பெருமான் ராமனுடைய மிக உயர்ந்த கருணைக்கும் பாத்திரமானவர்களாக நாம் மாறலாம். சரி, இப்போ படிச்செல்லாம் முடிச்சிட்டோங்க. இப்போ நெய்வேத்தியம் பண்ணி பூஜை பண்ணணும் இல்லையா? அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைவு பண்ணும்போது நிறைவு பட்டாபிஷேக பாடலை நாம் பாராயணம் பண்ணிட்டு தான் நாம் பூஜையை நிறைவு பண்ணணும். இப்போ சுந்தரகாண்டத்தை நம்ம நிறைவு பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட்டாபிஷேக பாடல் அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த வரதன் வெண்குடை கவிட்கை இருவரும் கவரி வீச விரைசரி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அப்படிங்கிற நிறைவு பட்டாபிஷேக பாடலை நம்ம பாராயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வழக்கம் போல சுவாமிக்கு எப்படி தீப தூப ஆராதனைகள் காட்டுவோம் அதை நாம காட்டலாம். இந்த மாதிரி நாம் நெய்வேத்தியம்லாம் பண்ணி தீபதூப ஆராதனைகள்லாம் காட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம மலர் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பிரார்த்தனை, இது உலக நன்மைக்காக படிக்கிறோமா, இல்லை நம்ம வீடு நல்லா இருக்கணும், நம்ம கணவன் மனைவி குழந்தைங்க இந்த மாதிரி உள்ளவங்க நல்லா இருக்கணும், இல்லை குழந்தை வேணும், என்ன வேண்டி நம்ம படிக்கிறோமோ அந்த பிரார்த்தனையை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த பிரார்த்தனை மலர்களையும் நம்ம இறைவனுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நாம் இவ்வளோ தூரம் இந்த பூஜை செய்கிற போதும் சரி, இல்லை இதை நம்ம படிக்கிற போதும் சரி, நம்ம கண்ணுக்கே தெரியாது அந்த இடத்தில் எழுந்தருளி அருள் புரிந்த ஆஞ்சநேயருக்கும் நாம் நன்றி சொல்லணும். அதனால் ஆஞ்சநேய பெருமானை நாம் ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மணப்பலகை இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்தை ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பதாக நாம் பாவித்து அவருடைய திருவடிக்கும் நாம் இந்த மலர்களை சமர்ப்பணம் பண்ணணும்.
நாம் நம்முடைய வீடு, நம்முடைய மக்கள், நம்முடைய நாடு இப்படின்னு எல்லா வகையான சௌகரியத்திற்காகவும் எல்லா வகையான நலனுக்காகவும் இந்த சுந்தரகாண்டத்தை நம்ம படிக்கலாம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச முறையில் எளிமையாக எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்து கொண்டேன். இது போன்ற இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களோடும் உற்றார் உறவினர்களோடும் இது மாதிரி பல நல்ல பதிவுகளை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.